வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா மஷ்ரூம் பன்னீர் கிரேவி. இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட் கிரேவி 1 கப், பன்னீர் 100 கிராம், மஷ்ரூம் 150 கிராம், ஜீரகம் அரை ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பஜ்ஜி மிளகாய் 1, தக்காளி 1, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ இந்த கிரேவி செய்யறது எப்படி அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன ஓரலா பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நார்த் இந்தியன் டிஷ் எந்த டிஷ் செய்யறதா இருந்தாலும் மெயின் உங்களுக்கு ஒரு கிரேவி தேவை. அந்த கிரேவி என்ன அப்படின்னா வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி பண்ணக்கூடிய கிரேவி. அந்த கிரேவியை நீங்கள் எப்படி செய்யறது, ஒரு மாதம் வரைக்கும் இந்த கிரேவி கெடாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெட் கிரேவி செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ அது மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பன்னீர், அதாவது இப்போ பன்னீர் மஷ்ரூம் கிரேவி இருக்கு இல்லையா, இதுக்கு கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெட் கிரேவி நான் 1 கப்பு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சார் எங்களுக்கு 1 கப்புக்குன்னா நாங்கள் 1 மாதத்துக்குன்னா எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை சார், நீங்கள் கொஞ்சமாக சொல்லுங்கள் செஃப் அப்படின்னீங்கன்னா இப்போ நான் சொல்கிறத கிளிக் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் பன்னீர் மஷ்ரூம் நீங்கள் 2 பேருக்கு செய்கிறீங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அல்லது 6 பேர் இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நீங்கள் உரிச்சிட்டு வேக வைங்க. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியை எடுத்து வேக வச்சு வைங்க. சப்போஸ் இந்த வேக வச்சு அரைச்சி பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோலாம் எனக்கு டைம் கிடையாது, ஸோ நான் காலை நேரத்தில் நான் ரொம்ப வேகமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, வெங்காயத்தை உரிச்சிட்டு நீங்கள் பட்டையாக நீங்கள் வெட்டிக்கங்க. அதாவது பட்டையானா அப்போ அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வெட்டிக்கங்க. வெட்டிட்டு அதே மாதிரி தக்காளியையும் வெட்டிக்கங்க. வெட்டிட்டு ஒரு கடாயில், ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கடாயில் என்ன பண்ணுங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கின பிறகு கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த தக்காளியை போடுங்க. தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதங்கினீங்க அப்படின்னா நம்ம எப்படி கார சட்னிக்கு வதக்குவோம் அந்த மாதிரி வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அது கூடயே இந்த கிரேவி, இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற நேரத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 4 வெள்ளரி விதை, இந்த ஒரு 4 வெள்ளரினா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியோட இதெல்லாமும் சேர்த்து அரைச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெட் கிரேவி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதுதான் நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி தனியாக செஞ்சு போட்டிருக்கிறது காரணம். ஸோ இதுதான் இப்போ நம்ம சொன்ன விஷயமே. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேனில் பற்ற வச்சுக்கிட்டு இப்போ இந்த பன்னீர் மஷ்ரூம் கிரேவி செஞ்சிருவோமா? இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். ஏற்கனவே கிரேவியில் ஆயில் இருக்கும், இருந்தாலும் பட்டர் வேற போட போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா கம்மியாக பேருக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நீங்கள் ஊற்றிக்கங்க. இப்போ இந்த ஆயில் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு எப்பயுமே நீங்கள் ரெட் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா ஜீரகம் தான் போட்டுக்கணும், சோம்பு போடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டிய மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாமே இந்த கிரேவியில் சேர்த்துருக்குறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு சோம்பு சேர்க்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜீரகம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நான் சேர்க்குறேன். ஜீரகத்தை சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரியணும். ஸோ நம்ம இந்த ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஆயில் வைக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு அடுத்தது இந்த குடமிளகா கிடையாது, பஜ்ஜி மிளகாவையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பச்சை மிளகாவையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொரிஞ்ச பிறகு இந்த சூட்லேயே உங்களுக்கு இந்த பஜ்ஜி மிளகா ஆகிடும். இப்போ இதை பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ரெட் கிரேவியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரேவியை ஊற்றியாச்சு. இந்த கிரேவி ஊற்றின பிறகு இதில் இந்த பஜ்ஜி மிளகா இருக்குது. நம்ம இந்த கிரேவி
இது பண்ண ரெடி பண்ண கப்பு இருக்கு இல்லையா, இந்த கப்புலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிக்காங்க. ரொம்ப வாட்டரை ஆட் பண்ணிடாதீங்க. காரணம் என்னென்னா, இதில் வந்து நம்ம மேற்கொண்டு திக்னஸுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி திக்னஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், முந்திரி, வெள்ளரி விதை, கசகசா எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த கிரேவி கொதிக்குது இல்லையா, இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தக்காளியை நான் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 4ஆக வெட்டி இதில் ஆட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தக்காளி வந்து ஒரு நல்லா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். அதோட இல்லை, ஒரு புளிப்புத்தன்மை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இதில் பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த பஜ்ஜி மிளகா, அடுத்தது வந்து இந்த மிளகா எல்லாமே சேர்ந்து வரும்போது உங்களுக்கு இந்த கிரேவியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கணும். சால்ட் ஆல்ரெடி நம்ம கிரேவியில் போட்டிருப்போம். அதை தவிர வந்து சுகர் லைட்டாக ஆட் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாமே போட்ட பிறகு தான் நீங்கள் பார்த்துக்கணும். மஷ்ரூம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மஷ்ரூம் வந்து நான் என்ன பண்ணுறேன், நல்லா எடுத்து அலசி நல்லா மஷ்ரூமை வச்சுட்டு, இப்போது இந்த மஷ்ரூம் பாருங்கள், கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும். காரணம் என்னென்னா, சப்பாத்தியில் நாம் தொட்டு சாப்பிடுவோம். ஸோ அதனால் கிரேவி கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கணும். இப்போ மஷ்ரூம் போட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், மஷ்ரூமும் பன்னீருமே சீக்கிரம் வேகக்கூடியதான். நம்ம போட்டு ஒரு பெரட்டுனாலே நமக்கு வெந்துடும். இப்போது நான் பன்னீரும் ஆட் பண்ணுறேன். ஸோ பன்னீர் கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் பன்னீரை வாங்கி இந்த மாதிரி டைஸ் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கொதிக்கும் போதே பாருங்கள், இந்த கிரேவி எவ்வளோ லிக்விடாக இருக்குது, அதோட சமயம் இல்லாமல் எப்படி கலர் இருக்குது பாருங்கள், அந்த ரெட்டிஷ் கலர், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள், கிரேவி நல்லா நமக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா வந்து நான் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைட்டாக இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிரேவியிலே நான் சொல்லியிருக்கேன், கிரேவியில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூமுக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் நமக்கு உப்பு தேவைப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி நீங்கள் ரோகன் வருது பாருங்கள், அதாவது ரோகன் அப்படின்னா ஆயில் மேலே வர்றது. இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக இதில் மேலே பட்டரை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டரை எதுக்கு ஆட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கிரேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாயில் வந்து குழகுழப்பு தன்மை அப்படிங்கிறது வரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கிரேவிலெலாம் கடைசியாக வந்து பட்டரை ஆட் பண்ணுறது. இப்போது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுற பாருங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.